ஒருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களே, கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, சமுதாயத்து மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த வான்வழி வகுப்புகள் மூலமாக, அதாவது சேட்டலைட் ஆன்லைன் கிளாஸ், உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளுக்கு நாள் நம்முடைய பாடத்திட்டங்கள் உங்களுக்கு மிகவும் அருகிலும், உங்களுடைய மனதை கவரும் வண்ணத்திலும், உங்களுடைய சிந்தையை தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவும் ஏவுகிறதாக இருக்கிறது. என் கையில் உள்ள இந்த புத்தகத்தை பரிசுத்த வேதாகமம், பைபிள் என்று நாம் அழைக்கிறோம். இந்த புத்தகத்திற்கு முன்னால ஒரு சொல்லை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? பரிசுத்தம். ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களும் இப்படி அழைக்கப்படுவதில்லை. ஆனால் இப்பொழுது ஏட்டிக்கு போட்டியாக சில மதத்தில் அவங்க தங்களுடைய புத்தகத்துக்கு அப்படி ஒரு பேர் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதில் உள்ள எந்த ஒரு கருத்துகளும் கடவுளை பரிசுத்தமாகவோ, கடவுள் விரும்புகிற மனிதனை பரிசுத்தம் உள்ளவர்களாகவோ நமக்கு காட்டுவதில்லை. ஏன் இந்த வேத புத்தகத்தை பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கிறோம், ஹோலி பைபிள் என்று அழைக்கிறோம்? காரணம், தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் விரும்புகிற மனிதன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். இங்கேயே நம்ம மதம் தெரிஞ்சு போச்சு, இங்கேயே நம்முடைய மார்க்கம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? நீங்கள் இன்னும் இந்த பைபிள் படி நடக்கலனா கூட, கடவுள் யார், நான் யாராக இருக்க வேண்டும், இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நமக்கு ஒரு பதில் கிடைத்து விட்டது. பார்த்தீர்களா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இந்த வசனத்தில் இந்த பைபிளை எடுத்து படிக்கிற ஆள் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன். நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். இன்றைக்கு மட்டுமல்ல, எப்போதும். உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. லேவியராகமும் 11வது அதிகாரம் 44-45 வசனத்தில் நாம் படிக்கிறோம். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த வசனத்தினுடைய முடிவை கவனிச்சீங்களா? என்று எழுதி இருக்கிறதே. எதில் எழுதி இருக்கிறது? இந்த புத்தகத்தில். ஆகவே தான் இதை நாம் பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள் என்று அழைக்கிறோம். அன்பு நேயர்களே, மாணவர்களே, இன்றிலிருந்து ஒரு புதிய தொடராக புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நாம் துவங்குகிறோம். அதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த பைபிளை நம்ம எடுத்து படிக்கும்போது இதில் 2 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. ஒரு பகுதியை பழைய ஏற்பாடு, இன்னொரு பகுதியை புதிய ஏற்பாடு. ஏற்பாடு என்று சொன்னால் ஏற்படுத்துதல் என்று அர்த்தம். அதை நியூ டெஸ்டமெண்ட் என்ற ஆங்கில சொல்ல நாம் பயன்படுத்தலாம். இந்த நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் தான் அதை ஏற்பாடாக மாற்றுகிறது. அதனால தான் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை கவனன்ட், தமிழில் உடன்படிக்கை. இப்போ உடன்படிக்கை என்று நாம் சொல்லும்போது 2 பேர் தேவைப்படும். ஏன்னா ஒரு பக்கம் கடவுள், மறுபக்கம் மனிதன். இப்போ திருமணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கணவன், மறுபக்கம் மனைவி. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாய் தகப்பன், இன்னொரு பக்கம் பிள்ளைகள். ஆக உடன்படிக்கை எப்போதுமே 2 பேருக்கு இடையில ஏற்படுத்தப்படுவது. அதனால அதை கவனன்ட் என்று கூட நாம் அழைக்கலாம். அது இல்லாமல் உங்கள் அப்பா
அல்லது தாத்தா தன்னுடைய சொத்து, தன்னுடைய உழைப்பு, தான் சேர்த்து வைத்ததெல்லாம் யாருக்கு போக வேண்டும், யார் அனுபவிக்க வேண்டும், எப்படி அனுபவிக்க வேண்டும், எவ்வளவு காலத்துக்கு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவராக இருந்தால் அவங்க ஒரு உயில் எழுதுவாங்க. ஆங்கிலத்தில் இந்த உயிலை வில், WILL. இந்த வில் என்பது என்னன்னா, மரணத்தில் கடைசி நிமிடத்தில் இருக்கிற மனிதனுடைய விருப்பம். அந்த விருப்பம் என்ன என்பதை அவர் எழுதுறார். அதில் அவர் கையொப்பம் இடுகிறார். சாட்சிகள் கையொப்பம் இடுறாங்க. நீங்கள் எந்த நீதிமன்றத்திலேயாவது அதை கொண்டு போய் காட்டி, இது என்னுடைய தாத்தாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து என்று உரிமையை நீங்கள் கோரலாம். ஆக இந்த பைபிள், அதாவது இந்த வேத புத்தகம், ஏற்பாடு என்றால் ஏற்படுத்தப்பட்டது என்று பொருள். உடன்படிக்கை என்று சொன்னால் இரு நபருக்கு இடையிலே செய்யப்பட்டது என்று பொருள். சித்தம் அல்லது வில் என்று சொன்னால் விருப்பம் என்று பொருள். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய ஏற்பாடு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும்ட்டு நான் நம்புறேன். ஆக இந்த புதிய தலைப்பு, புதிய ஏற்பாடு என்று நாம் சொல்லும் பொழுது ஏதோ பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு அநியாயம் ஏற்பட்டதாக அல்லது பழைய ஏற்பாடு சரியில்லை என்பது போல, ஏன் அந்த பழைய ஏற்பாடு என்று கேள்வி எழுப்புவதைப் போல உங்கள் மனதில் எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் உள்ளபடியே நீங்க பார்த்தா இந்த பைபிளினுடைய முதல் வசனத்திலிருந்து இந்த பைபிளினுடைய கடைசி வசனம் வரைக்கும் ஒரே தேவனுடைய வார்த்தைகள் தான். எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தான். All scriptures in the Bible are the word of God. எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். அப்போ பழைய ஏற்பாடும் தேவனுடைய வார்த்தை தான், புதிய ஏற்பாடும் தேவனுடைய வார்த்தை தான். அதில் ஒன்றும் மாற்றம் எதுவும் கிடையாது. மாற்றம் எங்கே வருதுன்னா, சிலுவைக்கு முந்தி வாழ்ந்த மக்கள், சிலுவைக்கு பிந்தி வாழ்கிற மக்கள், இங்கே தான் அந்த மாற்றம் வருது. சிலுவைக்கு முந்தி வாழ்ந்த மக்களுடைய செயல்கள், சிலுவைக்கு பிறகு வாழ்கிற மக்களுடைய செயல்கள், இதை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பதற்கு தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற அந்த கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். நல்ல மாணவர்களாக மதவாதிகள், மத துரோகிகள், மத எதிரிகள், கள்ள தீர்க்கதரிசிகளின் கூடாரமாக கிறிஸ்தவ மதம் விழுந்து கிடக்குது. நீங்கள் மார்க்கத்திலிருந்து இந்த வேத புத்தகத்தை பார்ப்பதாக இருந்தால், கிறிஸ்துவானவர் மிக தெளிவாக பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தேவனுடைய வார்த்தை தான் என்று மிக தெளிவாக சொல்கிறார். அதே வேளையில் அவைகளை எல்லாம் நிறைவேற்றுவது கிறிஸ்துவனுடைய வேலை என்று சொல்லுகிறார். கவனிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 17-18 வசனங்கள் கவனிங்கள். உங்கள் பேனாவினால அடிக்கோடு இடுங்கள். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் கவனிங்கள், அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இப்போ இந்த பழைய ஏற்பாடு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுலயே 2 பகுதி இருக்கு. மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணம் என்றும், தீர்க்கதரிசிகளுடைய கூற்றுகளை தீர்க்க தரிசனங்கள் என்றும் நாம் படிக்கிறோம். ஆக இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகங்களில மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற விஷயங்களும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய வசனங்களும் அடங்கி இருக்கிறது. இப்பொழுது இயேசு சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும், நல்லா கவனிங்க, அழிக்கிறதற்காக வந்தேன் என்று நீங்கள் எண்ணி விடாதிருங்கள். I did not come to destroy the Old Testament and the prophecies, but to fulfill it. அதை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். புதிய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போது பழைய ஏற்பாடும் சேர்ந்து நாம் படிக்கிறோம். அதுக்கு தான் காரணம், ஆரம்ப காலத்திலிருந்து முடிவு காலம் வரைக்கும்
ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தான். தேவனுடைய வார்த்தைகள்ல சிலுவைக்கு முந்திய பகுதி, சிலுவைக்கு பிந்திய பகுதி. ஆகவேதான் அவைகளை எப்படி நிறைவேற்றுகிறார் இயேசு கிறிஸ்து என்பது புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது மத்தேயு 5வது அதிகாரம் 18வது வசனம். இதுவும் இயேசு தெளிவாக சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும். அப்படியானால் நாம் இப்பொழுது பார்க்கிற இந்த வானம், இந்த பூமி ஒழிந்து விடும். உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டில் பல இடங்கள்ல இந்த கருத்து இருக்கு. விஞ்ஞானிகளும் அதுதான் சொல்றாங்க. ஆனா அவங்க அறிவாளிகளா சொல்றாங்க. ஆனா வேதவசனம் அதை சிருஷ்டித்த தேவனுடைய வார்த்தையாக சொல்லுகிறது. God who created heaven and earth is going to destroy the energy and the matter. பூமியினுடைய சக்தி எதுவோ, பூமியினுடைய தன்மை எதுவோ அவைகள் அழிந்து விடும் என்று சொல்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் உள்ள சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். ஒரு எழுத்து, இப்ப அந்த ஒரு எழுத்துக்கு ஒரு துணை உறுப்பு இருக்கிறது. ஒரு உயிர் எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு மெய் எழுத்து, அப்புறம் ஒரு உயிர் மெய் எழுத்து. அம்மா என்று சொல்ல எடுத்துக்கொள்வோம். உயிர் எழுத்து ஆ, மெய் எழுத்து இம், உயிர் மெய் எழுத்து மா. இப்போ இந்த இடத்துல ஆ எழுதியாச்சு, மா போட்டு மேல புள்ளி வைக்கலாம், என்ன ஆகும்? அது உயிர் மெய் எழுத்தாக மாறாது. அப்போ ஒரு எழுத்துக்கு ஒரு துணை உறுப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தைகள் தேஞ்சு போகாது, உடைந்து போகாது, அதனுடைய துணை உறுப்பு கூட ஒளிந்து போகாது. The very iota of God's word cannot be destroyed. எவ்வளவு ஆழமாக இந்த கருத்து இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு எழுத்தினுடைய உறுப்பு கூட ஒழிந்து போகாது. அதனால்தான் நாம் இதை பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள், தேவனுடைய வார்த்தை என்று நாம் அழைக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஏற்பாடு, உடன்படிக்கை, சித்தம், இந்த மூன்று கருத்துகளும் ஒன்றோடு ஒன்று அடங்கிய கருத்துகளாக இருக்கிறது. இப்போ மனதில் ஒரு சித்தம், ஒரு விருப்பம் இருக்கு, அதை இன்னொருவோடு நம்ம உடன்படிக்கையாக செய்கிறோம். உடன்படிக்கை செய்ததை பதிவு செய்து விடுகிறோம். அப்போ அது ஏற்பாடாக மாறுகிறது. அதனால இந்த கவனன்ட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு ஓரல், பேச்சு வழக்கிலே செய்வது. ஆனால் பேச்சு வழக்கிலே செய்ததை எழுத்து வடிவிலே மாற்றி விடும்போது அதை டெஸ்டமெண்ட், உடன்படிக்கை என்ற வார்த்தை ஏற்பாடாக மாறிவிடுகிறது. நான் சொன்னது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். மனதில் உள்ளது விருப்பம், அதான் வில். அதை இரண்டு பேருக்கு இடையில பேச்சு வழக்கில் வைத்துக் கொண்டால் உடன்படிக்கை. பேச்சு வழக்கில் இருக்கிறத பதிவு செய்து விட்டால், எழுதிவிட்டால், எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வந்து விட்டால், அந்த காலத்தில் இந்த மாதிரி பேப்பர் கிடையாது. அதனால கற்களிலே அதை பதிந்தார்கள். அதனால்தான் 10 கமாண்ட்மெண்ட்ஸை பதிவு செய்யப்பட்ட கற்பலகையாக நாம் பார்க்கிறோம். ஆகவே உடன்படிக்கை என்று சொன்னால் பேச்சு வழக்கு, ஏற்பாடு என்று சொன்னால் பதிவு வழக்கு, எழுத்து வழியிலே வந்துவிட்டது. ஆகவே அடுத்த முறை நீங்கள் இந்த பைபிளை எடுக்கும்போது 3 விஷயங்களை இயல்பாக புரிந்து கொள்ளணும். இது தேவனுடைய விருப்பம் அல்லது தேவனுடைய சித்தம். இரண்டாவது, இது தேவனுடைய பேச்சு. மூன்றாவது, இது தேவனுடைய வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் இதை பக்குவமாக, ஜாக்கிரதையாக நாம் படிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த பைபிள் எடுத்து நாம் படிக்கும்போது இந்த முதல் பகுதி
எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. 39 புத்தகங்கள். புதிய ஏற்பாடு 27 புத்தகங்கள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், ஏன் 2 மொழிகள்? காரணம், ஆரம்பத்தில் மனிதர்கள் பேசிய மொழி எபிரேய மொழி. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்த ஆதாமுடைய மொழி எபிரேய மொழி. ஆபிரகாமுடைய மொழி எபிரேய மொழி. அவனுடைய குடும்பமாகிய இஸ்ரவேலருடைய மொழி எபிரேய மொழி. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் எபிரேய மொழி. தீர்க்கதரிசிகள் எபிரேய மொழியிலே தீர்க்க தரிசனம் கூறினார்கள். அதனால பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே இருக்கிறது. இப்போ ஒரு சின்ன கேள்வி நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த மொழிகளை தேவன் தேர்ந்தெடுத்தார்? அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் உலகளாவிய மொழியாக கிரேக்க மொழி இருந்தது. இன்றைக்கு எப்படி எந்த நாட்டுக்கு போனாலும் ஆங்கிலத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். சீன மொழி தான் படிக்கணும்னு சொன்ன சீன நாட்டில் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா கிராமத்துக்கு கிராமம் ஆங்கில பள்ளிகளை ஆங்கில மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க. ஜப்பான் மொழி தான் அப்படின்னு வைராக்கியமாக இருந்த ஜப்பானியர்கள் எல்லா வீடுகளிலும் இப்போ ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு பெரிய துரதிர்ஷ்டம், 5000 வருஷமாக இருக்கிற ஒரு மொழின்னு சொல்லி 1,00,000க்கும் குறைவான மக்கள் பேசுகிற ஒரு மொழியை மக்கள் மேலே திணிக்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பழமைவாதத்துக்கு நம்ம போகிறோம். இன்றைக்கு ஆங்கிலம் உலகளாவிய மொழியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில், அவருடைய அப்போஸ்தலருடைய காலத்தில் உலக மொழியாக கிரேக்கம் இருந்தது. அதனால தான் புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியிலே பேசப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், கவனிங்கள், சகல இனத்தாரையும் சீஷராக்கி. ஒரு சில மொழிபெயர்ப்பில் ஜாதிகள் என்று வந்திருக்கிறது. மக்கள் குழு, மக்கள் இனங்கள், சகல மொழிகளை பேசுகிறவர்கள் என்று பொருள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, கிறிஸ்தவம் எப்படி உருவாதுன்னு பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் என்று சொன்னால் போதியுங்கள். போதித்தால் கேட்டவர்கள் அதன்படி நடக்க வேண்டும், அவர்கள் கை கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அதனால்தான் கிரேக்க மொழியிலே தொடங்கின புதிய ஏற்பாடு நாம் அதை கை கொள்வதற்கு ஏற்றாற் போல மொழி மாற்றம் செய்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மொழியிலும் இந்த பைபிள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையாக நம்முடைய கருத்திலே இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் a religion of all people in all languages. எல்லா மொழிகளிலும் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். எல்லா மொழியினரும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பைபிள் என்பது முழுக்க தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இதை எடுத்து படிக்கும்போது மனிதனுடைய யோசனையாக படிக்காம தேவனுடைய யோசனையாக, வார்த்தையாக நாம் படிக்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 6வது வசனம், அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே, கவனிங்கள், சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரம்பி பலன் தருகிறது போல. இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு பிறகு சுமார் 62வது வருஷத்தில் எழுதப்பட்ட கொலோசிய நிருபத்தில் ஒரு கருத்து நிலைநாட்டப்பட்டிருக்கு. இங்கே
பரிசுத்தாவினால் ஏவப்பட்ட அந்த வசனங்கள் சத்திய வசனம் என்றும் உலகம் முழுவதும் பலன் தருகிறது என்றும் சொல்கிறார். வேர்ட் ஆஃப் ட்ரூத் அக்ராஸ் த வேர்ல்ட். அப்படியானால் ஆரம்ப காலத்தில் அப்போஸ்தலர் காலத்திலேயே தேவனுடைய வசனம் உலகம் முழுவதும் மக்களாலே கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் அதை போய் அறிவித்திருக்கிறார்கள். கொலோசியர் 1:23 அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. பிரசங்கித்தல் என்றால் பேசுதல், போதித்தல். ஆகவே தேவனுடைய வசனமானது உலகத்தின் கீழே எல்லா மக்களுக்கும் எல்லா தேசத்தாருக்கும் அது போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சில பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை பார்த்து, ஏன் நீங்க அங்கேயே இருக்கணும், இங்கேயே வந்தீங்க, நீங்க எருசலேம்ல இருக்க வேண்டியதானே, ஏன் உலகம் முழுதும் அலையிறீங்க, அந்த மாதிரிலாம் எண்ணம் வச்சிருக்காங்க. கிறிஸ்தவம் என்பது உலக மார்க்கமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் சத்திய வசனம் போதிக்கப்பட வேண்டும். உலகம் முழுதும் உள்ள மக்கள் பாவ மன்னிப்புக்குரிய திருமுழுக்கை பெற வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவுடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த பைபிளினுடைய அறைகூவலாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இது ஆரம்ப சபை காலத்தில் நடந்த ஒரு செய்தி. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது, அதாவது கிறிஸ்தவர்கள் பெருகின போது, கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இந்த ஒரு வசனத்தில் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியை பேசுகிற யூதர்களை கொண்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியை பேசக்கூடிய மற்ற ஜனங்களை கொண்டது. ஆரம்ப சபையில் 2 மொழி இருந்திருக்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. அந்த பிரச்சனை மொழியை சார்ந்ததாக இருக்கிறது. அந்த பிரச்சனையில விதவைகள் இருக்கிறார்கள். அந்த விதவைகளுடைய உணவு, அவளுடைய பராமரிப்பிலே குறை இருக்கிறது. இதெல்லாத்தையும் கூட்டி பார்த்தால் சபை என்பது பரிசுத்தமாக்கப்படும்படி, பரிசுத்தமாய் வாழும்படி, பரிசுத்தமுள்ள தேவனாலே அழைக்கப்பட்ட மக்களின் கூட்டம். அந்த கூட்டத்தில் எபிரேய மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள், கிரேக்க மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள், நீங்களும் நானும் இருக்கலாம், விதவிகளும் இருக்கலாம். அவர்கள் அனைவரும் போஷிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய திட்டமாய் இருக்கிறது. 2ஆம் வசனம் கவனிங்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, இந்த வசனத்தை மாணவர்கள் நறுக்கென்று புரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிகாரத்தில் எருசலேம் நகரத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட சபையில் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? 2ஆம் அதிகாரத்தில் அவளுடைய எண்ணிக்கை 3000 என்று நாம் படிக்கிறோம். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் ஏறக்குறைய 3000 பேர். 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வசனத்தை கேட்டவர்களுடைய தொகை ஏறக்குறைய 5000. 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். நம்பரே இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்ல முடியல. அவருடைய எண்ணிக்கை 10,000க்கு மேல போயிருக்கலாம் அந்த காலத்தில். அதனால்தான் 6ஆம் அதிகாரத்தில் ஏராளமான மக்கள் இருக்கும்போது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் அங்க பார்க்கலாம். பாருங்கள் 2ஆம் வசனத்தில் அப்பொழுது பன்னிருவரும். அப்போ பன்னிருவர் என்ற இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, அவர்கள் தான் ஞானஸ்தானத்தின் வழியாக கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்பட்ட மக்கள். ஒரு சின்ன வித்தியாசத்தை நீங்க அங்க பார்க்கணும். சீஷர் கூட்டம் பொதுவாக ரட்சிக்கப்பட்ட மக்களை காட்டுகிறது, பன்னிருவர் அப்போஸ்தலர்களை காட்டுகிறது. அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்
அந்நியுன்யத்திலும் அப்பம் பிடுவதிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இந்த 12 பேருடைய போதனையின் கீழே தான் சபை இருந்திருக்கிறது, கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த 2ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பாருங்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, கவனிங்கள், நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. என்ன சொல்றாங்க? இந்த விதவைகளுக்கு சாப்பாடு சரியா போடல, இவங்களை நல்லா பராமரிக்கல, அந்த வேலையை, அந்த சமூக பணியை, அந்த சீர்திருத்த பணியை, அந்த குடும்ப பணியை செய்ய வேண்டியது எங்களுடைய வேலை இல்லை. எங்களுக்குன்னு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. எங்களுடைய முக்கியமான வேலை என்ன? தேவ வசனத்தை போதிப்பது. இந்த இடத்துல preaching the word of God, கவனிச்சீங்களா? ஆகவே இந்த புதிய ஏற்பாடு முழுக்க மொத்தமா நாம புதிய ஏற்பாடுன்னு சொன்னாலும் 41 இடங்களில் தேவனுடைய வசனம் வேர்ட் ஆஃப் காட் என்று வந்திருக்கிறது. 41 இடத்துல. அதனாலதான் இந்த பைபிள் முழுக்க தேவனுடைய வார்த்தை என்று நாம் அழைக்கிறோம். புதிய ஏற்பாடு தன்னில் தானே தேவனுடைய வார்த்தை என்று தான் தன்னை அழைத்துக் கொள்கிறது. ஆனால் நாம் விளங்கிக் கொள்வதற்காக சிலுவைக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் பழைய ஏற்பாடு என்றும், சிலுவைக்கு பிந்தி வாழ்கிறவர்கள் புதிய ஏற்பாட்டுக்குரியவர்கள் என்றும் நம்மை நாம் அழைத்துக் கொள்கிறோம். மற்றபடி பைபிள் முழுக்க தேவனுடைய வார்த்தை என்ற பொது சொல்லே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு முதல் 5 புத்தகங்கள், அதுல 4 இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு, 5வது அப்போஸ்தலருடைய ஊழியங்கள். ஆகவே முதல் 5 புத்தகங்கள் சரித்திரம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்த 21 புத்தகங்கள் நிருபங்கள், கிறிஸ்தவர்களுக்கான வாழ்க்கை நெறிமுறைகள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல், தீர்க்க தரிசனம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆகவே சுவிசேஷ புத்தகங்கள் 4, சரித்திர புத்தகங்கள் 1, நிருபங்கள் 21, தீர்க்க தரிசனம் 1 ஆக மொத்தம் 27 புத்தகங்கள் அடங்கியது சிலுவைக்கு பிந்திய பகுதியாகிய புதிய ஏற்பாடு என்று நாம் அழைக்கிறோம். மாணவர்களே, நீங்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு அந்நியமாக இருக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் மனதை திறந்து ஊக்கமாக இதை கவனித்தால் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இதை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அதாவது இந்த கிளி ஜோதிடம் சொல்கிறவர்கள் தெருக்களில் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டு புத்தகத்தை கொண்டு வந்து தன்னுடைய கையை ஒரு நடுவில் எங்கேயாவது வச்சு அதை திறந்து இதில் பாருங்க யார் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி படிப்பதற்கான ஒரு புத்தகம் இது இல்லை. இது முழுக்க தேவனுடைய வார்த்தை. ஆக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பகுத்து படித்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையானவைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வேத வசனத்தை நம்ம பகுத்து படிக்கணும்னு வேத வசனம் கூறுகிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, உம்முடைய மனதில் உள்ள விருப்பம் உடன்படிக்கையாக, திட்டவட்டமான ஏற்பாடாக, பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக போதிக்கப்பட்ட கருத்துக்களை எங்கள் உள் மனதில் வாங்கிக் கொள்ள உதவி செய்தரலும். எங்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டவர்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?